வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதாங்க அல்மோண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பு நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிட்றத விடவும் அந்த காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளுதாங்க நல்லது. ஏன் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாதாமுடைய அந்த சருமம் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால முழுவதுமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போகலாம், மருத்துவ நன்மைகள் கொஞ்சமாக கிடைக்கலாம். ஸோ இது மாதிரி இல்லாமல் முழுமையான ஊட்டச்சத்துக்களை பெறணும் அப்படின்றதால தான் அதனுடைய தோலை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணுங்க. ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுங்க இல்லையா, அதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கலாம். இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இருக்கிறது, கடுமையாக உங்களுக்கு வந்து உடல் வலிக்கிறதை தாண்டியும் கவனமின்மை, இந்த அறிகுறிகள்லாம் கூட இருக்க ஆரம்பிக்கலாம். இதை சரி பண்ணணும்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீங்கள் போக்கணும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா வளமான அளவில் இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டு ரத்த சோகையிலிருந்து நீங்கள் வந்து விடுபட்டு விடுவீங்க. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம், அனிமியாவை வராமலும் தடுக்கலாம். சருமத்தை நீங்கள் பொலிவாக வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, அப்புறம் புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே தோலுக்கு அதிக பளபளப்பு தன்மையை நமக்கு வந்து கொடுக்கும். ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது சருமம் வந்து நமக்கு பொலிவாக மாற ஆரம்பிக்குங்க. நம்முடைய உடலுக்கு வந்து வலு கிடைக்கணும், அப்படி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக நம்ம இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இதை அதிக அளவு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வந்து வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து கொடுக்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது, நரம்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது, தசைகள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய உடல் வந்து வலுவாக இருக்கும். வயதான காலங்களில் கூட நீங்கள் தடுமாறாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னாலுமே வயதான காலங்களிலையும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்களாக இருக்கக்கூடிய இப்போவே நம்ம வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே வயதான காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ முடியும். உடல் உறுதியாக நமக்கு இருக்குங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை யாரெல்லாம் அதிகம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். காரணம் என்னன்னா, இந்த கொழுப்பு சத்துக்கள் அதிகப்படியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களை போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் படிஞ்சிக்கிறதால அது ரத்த ஓட்டத்தை தடுத்துரும். அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகளை இதெல்லாம் ஏற்படுத்திடும். அப்போ நமக்கு வந்து கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் பாதாம் பருப்புகள்லாம் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா இதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்புகள் தான் இருக்குது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து குறைவுங்க. இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதயத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. குறிப்பாக நீங்கள் இந்த பானிபூரி, மசாலா உணவு
உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்களா? இதெல்லாமே உடலுக்கு மோசமானது தான். இப்போது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்புகள் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை இயற்கையாகவே அதிகமாக கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு 3லிருந்து 5, 5லிருந்து 8, 8லிருந்து 12, 15 பாதாம் பருப்பு இது மாதிரி உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். குறிப்பாக மலச்சிக்கெல்லாம் ஏற்படாமல் ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும் போதே கிடைக்கக்கூடிய முதல் பயனே என்னென்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறதாங்க. குறிப்பாக இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இது வந்து குறைய வைக்கும். மேலும் உடல் பருமன் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கூடாமல் பார்த்துக்கொள்ளும். உடல் பருமன் அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே பசியை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த கொழுப்புக்கு வந்து குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதனால தான் கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்துறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். முக சுருக்கங்களை போக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை நடக்க விடுமான்னு கேட்டிங்கன்னா விடாது. அப்போது நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு இனி ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதுங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த மக்னஸ் சுருக்கங்களை வந்து நமக்கு மறைய வைக்கும். இப்போ நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோயை வந்து வராமல் முன்னாடியே தவிர்க்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்குமே பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால வயதானவர்களும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இளம் வயதிலிருந்தே ஊற வைத்த பாதாம் பருப்புகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இளம் வயதிலிருந்தே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை முறையாக சாப்பிட்டு பழகக்கூடணும். அப்போ பார்த்தீங்கன்னா முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்னினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது வந்து புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ மூளை செல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு துணை புரியும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.